அன்பு நேர்களே, இனிய வணக்கங்களை அனுப்புகிறேன். விருச்சிகம் ராசிக்கார அன்பான நேர்களுக்காக நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவ முழுமையா தொடங்கப் போகிறோம். அதுக்கு முன்னாடி முருகரை மனதார புரிஞ்சுகிட்டு ஆழமா வணங்கி வீடியோவை தொடங்கலாம். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை காக்கும் அருள் புரியும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும், அப்படி நம்பி வாழலாம். நம்ம விருச்சிகம் ராசிக்கார நேர்கள் தாயைப் போல அளவில்லா அன்பு நிறைந்த மனதுடையவர்களா இருக்காங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னை மட்டும் நல்லா இருக்கணும்னு சுயநலமான எண்ணம் எதுவுமே இல்ல. தன்னை சுத்தி இருக்கிற எல்லோருக்கும், அன்பானவர்களுக்கும் நல்லா இருக்கணும்னு விரும்புபவர்களா இவங்க. அப்படிங்கிற பொதுநலமான அருமையான குணத்தோடையே இவங்க தங்கள் வாழ்க்கைய அழகா வாழ்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க மிகுந்த நம்பிக்கை உடையவர்கள். உண்மைக்கு புறஞ்சுரிச்சு எந்த காலத்திலும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. இனிமையான இதயத்தை தொடும் பேச்சு மூலமா மற்றவர்களிடம் எளிதில் நண்பர்களா மாறி நெருக்கமா இருக்கும் திறமையுடையவர்களா இவங்க இருக்காங்க. இவங்களங்கள பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் துளி கூட கவலைப்படாமல் தைரியமா சமாளிப்பவர்கள். ஆனா ஆனா நெருங்கிய உறவினர்கள், அன்பானவர்களின் வாழ்க்கையில ஒரு சிறிய பிரச்சனை வருதுன்னா ஓடிப்போய் உதவி செய்யக்கூடிய அன்பு நிறைந்த உதவியாளர்களா இவங்க இருப்பாங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்கள் நிறைந்த விருச்சிகம் ராசிக்கார அன்பு நேயர்களே, எல்லாரும் நலமா ஆரோக்கியமா இருக்கீங்களா? ஏங்கம்மா, நீங்க வேற எங்கள பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே? எங்கள பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது. ஆனா, எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளை பார்த்தா, நாங்க இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய விஷயமா இருக்கு. நாங்க எப்படிம்மா நலமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு முழுமையா புரியுதுங்க. விருச்சிகம் ராசிக்கார அன்பு நேயர்களே, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான, சவாலான காலங்கள் எல்லாம் இனி மாறப்போகுது. உங்களுடைய வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல அருமையா, சூப்பரா மாறிப்போகுது. உங்களுடைய ஆசைகள், கனவுகள், விருப்பங்கள் எல்லாமே முழுமையா நிறைவேறப் போகுதுங்க. திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கேற்ற சரியான, அன்பு நிறைந்த வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு அழகான திருமணம் நடக்கப் போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த அருமையான குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியா இருந்த அனைத்து பழைய பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வுகள் கிடைக்கப் போகுதுங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்ற நம்பிக்கையோட விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் என்னென்ன அற்புதமான பலன்கள், நன்மைகள் நடக்கப் போகுதுன்னு இப்போ பார்க்கலாங்க. 4 கிரகங்கள் மகர ராசியில சேர்ந்திருக்கிறதால உங்க வாழ்க்கையில பலவிதமான அருமையான நன்மைகள், சுகங்கள் நடக்குதுங்க. செவ்வாய் உச்சம் பெறறதால சொத்து சேர்க்கும் வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். வேறு எந்த கௌரவமான மான வேலைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். புதன் மற்றும் சூரியன் மகரத்துல சேர்ந்திருக்கிறதால பூதாதிய யோகம் உண்டாகுது. அது உங்களுக்கு மிகுந்த பலம் தரும். சுக்கிரன் வர்த்தனால வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம் அதிகரிக்கப் போகுது. இந்த கிரகங்களின் அழகான சேர்க்கை காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்தில் நடக்கிறதுனால வெளிநாட்டு வாய்ப்புகள், குழந்தை பிறப்பு, காதல் வெற்றி, திருமணம் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுதுன்னு. 10 கூடைய சூரிய பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால அரசு மற்றும் தொழில் சார்ந்த அருமையான பணிகள், வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். 8 மற்றும் 11 கூடைய புதன் பகவான் 3இல் மறைவதால திடீர் சொத்து சேர்க்கை, பணவரவு உண்டாகும். சுக்கிரன் 3ஆம் இடத்தில் மறைவதால குடும்பத்துடன் நேரம் செலவிடுவதில் சிறு பிரச்சனைகள் வரலாம். விருச்சிகம் ராசிக்கார நேயர்கள் குடும்பத்தையும் தொழிலையும் சமமா சரியா கவனிக்கணும். குடும்பத்தில் ஏற்படும் எந்த பிரச்சனைகளையும் சமாளிக்க குடும்பத்துக்கு போதுமான நேரம் ஒதுக்கணும். கமிஷனரை விடவும் அமைச்சரை விடவும் பிஸியா இருந்தாலும் குடும்பத்துக்கு நேரம் ஒதுக்கணுங்க. அப்பத்தான் நீங்க வாழ்க்கையில சந்தோஷமா, நிம்மதியா இருக்க முடியும். 3ஆம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறதுனால புதிய விஷயங்களை படிக்கவும், கற்றுக்கொள்ளவும் அருமையான வாய்ப்புகள் வரும். புதிய தொழில்கள், வித்தியாசமான விஷயங்கள கத்துக்க போறீங்க.
சூரிய பகவான் 3ஆம் இடத்துல இருக்கறதுனால தொழில் மற்றும் அரசியலில் பிரகாசமா அழகா வருவீங்க. விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை விமானத்தில பறக்க போகுதுங்க. உயரமா பறக்க போகுதுங்க. அதே நேரத்தில குடும்பத்துக்கு நேரம் ஒதுக்கணுங்க. செவ்வாய் உச்சம் பெறதுனால இந்த வருடம் முழுவதும் பல நன்மைகள், அருமையான பலன்கள் கிடைக்கப் போகுது. போட்டித் தேர்வுகள்ல வெற்றி பெற வாய்ப்பு அதிகம் இருக்கு. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா அழகா மாறப்போகுது. உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கித் தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள், உறவினர்கள் எல்லோருமே வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி அன்பா வரப்போகிறார்கள். இந்த தை மாதத்துல நீண்ட நாட்களாக உங்க மனசுல இருந்த மனக்கவலைகள், சோகங்கள் குறையப் போகுது. வாழ்க்கையில புதிய நம்பிக்கை, புதிய ஆற்றல் பறக்கப் போகுதுங்க. குடும்பத்தில சந்தோஷமான, மகிழ்ச்சியான செய்திகள் வரப்போகுது. தடைப்பட்ட வேலைகள் ஒன்றன் பின் ஒன்றா சீக்கிரமா நடக்கத் தொடங்கப் போகுதுங்க. பணவரவு மேம்பட போகுது, நல்லா அதிகரிக்கப் போகுது. கடன் பிரச்சனை குறைய ஆரம்பிக்கப் போகுதுங்க. நல்ல மனுஷனோட அன்பான நட்பு உங்களுக்கு கிடைக்கப் போகுது. உங்களின் மதிப்பு, மரியாதை பிறரிடம் உயரப் போகுது. மறைந்திருந்த உங்க திறமைகள், அழகான திறமைகள் வெளிப்படப் போகுது. வேலை, வியாபாரத்தில நல்ல வாய்ப்புகள், அருமையான வாய்ப்புகள் வரப்போகுது. தேவையில்லாத உறவுகள் தானா விலகப் போகுது. மன உறுதி, தைரியம் அதிகரிக்கப் போகுது. உடல் நலத்தில நல்ல முன்னேற்றம், சிறந்த முன்னேற்றம் ஏற்படப் போகுது. பழையது பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கப் போகுது. ஆன்மீக சிந்தனை, ஆன்மீக அனுபவம் அதிகரிக்கப் போகுது. உங்களுக்கான சரியான முடிவுகள தெளிவா எடுக்க தொடங்க போறீங்க. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற வாய்ப்புகள் வரப்போகுது. வாழ்க்கையில தெளிவு, அழகான தெளிவு ஏற்பட போகுது. அதிர்ஷ்டம் சிறு சிறு வழிகள்ல எல்லா வழிகள்லயும் உங்களுக்கு உதவ போகுதுன்னு. உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான அழகான மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள் வரப்போகுது. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே முழுமையா நிறைவேறப் போகுதுங்க. உங்கள வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி அன்பா வரப்போகிறார்கள். உங்கள் வாழ்க்கை அருமையான, சூப்பரான வாழ்க்கையா இருக்கப் போகுதுங்க. நீங்க இந்த தை மாதத்தில கவனமா, சற்று கவனமா இருக்க வேண்டிய முக்கிய விஷயங்கள் என்னன்னு இப்போ பார்க்கலாங்க. அவசர முடிவுகளை, திடீர் முடிவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க. கோவமா பேசாம சொற்களை கட்டுப்பாட்டோட அமைதியா பேசி பழகிக்கோங்க. பண விஷயங்கள்ல திடீர் செலவுகளை குறைக்கிறது, கட்டுப்படுத்துவது நல்லதுன்னு. கடன் கொடுத்தல், வாங்கல் எல்லாலயும் கவனத்தோட சரியா இருந்துக்கோங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல, சச்சரவுகள்ல ஈடுபடாதீங்க. உறவுகள்ல தவறான புரிதல், புரியாமை வராம தெளிவா, அன்பா பேசுங்க. உடல் நிலத்தை அலட்சியம் செய்ய வேண்டாங்க, கவனமா காப்போங்க. தூக்கம் குறைவா விடாதீங்க, போதுமான தூக்கம் எடுத்துக்கோங்க. பழைய பிரச்சனைகளை மீண்டும் கலரவோ, நினைவுபடுத்திக் கொள்ளவோ வேண்டாம். ரகசிய விஷயங்களை யார்கிட்டயும் பகிர்ந்து விட வேண்டாம். சமூக ஊடகங்கள்ல தேவையில்லாத பதிவுகள், கமெண்ட்கள் போடுவதை தவிர்ப்பது நல்லது. உணவு பழக்கத்தில் கட்டுப்பாடு, சரியான கட்டுப்பாடு அவசியம். நம்பிக்கை இல்லாதவரிடம் அதிகம் பழகி நெருக்கமா இருக்க வேண்டாம். கையெழுத்து ஒப்பந்தங்கள், பேப்பர்கள்ல கவனமா, முழு கவனத்தோட இருந்துக்கோங்க. வாக்குறுதிகள எளிதா தடுக்காம கொடுக்காதீங்க. மனதை காயப்படுத்தும் பழைய நினைவுகள்ல சிக்கிக் கொள்ளாதீங்க. பொறாமை, ஒப்பீடுகள முழுமையா தவிர்த்துங்க. பயணம் செய்யும்போது கூடுதல் கவனமா, பாதுகாப்பா இருந்துக்கோங்க. பெற்றோர், மூத்தவர்களின் அறிவுரை, அன்பான அறிவுரையை மதிச்சுக்கோங்க. தேவையான இடங்கள்ல இல்லைன்னு சொல்லி கற்றுக்கொள்ளுங்க. அப்பத்தான் நீங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையிலையும் சிக்கிக் கொள்ளாம அமைதியா இருக்க முடியும். அடுத்ததா, நம்முடைய விருச்சிகம் ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த தை மாதம் எப்படி அருமையா இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய விருச்சிகம் ராசியில இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் விசாகம் 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி சூப்பரா இருக்குன்னு பார்க்கலாங்க. குடும்பத்துல குதூகலம், மகிழ்ச்சி அதிகரிக்கப் போகுதுங்க. ஆடம்பரமான, அழகான பொருட்கள வாங்கப் போறீங்க.
கடந்த காலமாக தடைப்பட்ட அனைத்து காரியங்களுமே தடையில்லாம சீக்கிரமா நடக்கப் போகுதுங்க. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண தடை நீங்கி அழகான திருமணம் நடக்கப் போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த அருமையான குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்கள், இளம் பெண்களுக்கு படிப்புக்கேத்த, தகுதிக்கேத்த நல்ல வேலை, சிறந்த சம்பளத்தோட கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த தை மாதம் இருக்குதுங்க. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்கமா, அழகா மாறப்போகுதுங்க. அடுத்ததா, நம்முடைய விருச்சிகம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் அனுஷம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. விருந்துகள்ல கலந்து கொண்டு சந்தோஷமா, மகிழ்ச்சியா இருக்கப் போறீங்க. குடும்பத்தில சந்தோஷம், அன்பு ஏற்படப் போகுது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள், சச்சரவுகள் எல்லாம் மறைந்து போகப் போகுது. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான, அன்பு நிறைந்த வாழ்க்கைய அழகா வாழப் போறீங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு சிறப்பான, அருமையான மாதமா இந்த மாதம் இருக்கப் போகுது. நீங்க தனியார் துறையில வேலை செஞ்சாலும் சரி, அரசு துறையில வேலை செஞ்சாலும் சரி, நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அல்லது அதற்கு மேல பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கப் போகுது. பூர்வீக சொத்து ரீதியா இருந்தந்த அனைத்து பழைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய சிறந்த மாதமா உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க. அடுத்ததா, நம்முடைய விருச்சிகம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் கேட்டை. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. மேலில் அதிகாரிகளின் ஆதரவு, அன்பான ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப் போகுது. உங்க திறமை மேம்படப் போகுதுன்னு, பிரகாசமா வெளிப்படப் போகுதுங்க. உங்களுடைய கோரிக்கைகள், விருப்பங்கள் நிறைவேறப் போகுதுங்க. விரும்பிய இடத்துக்கு பணிமாற்றம் கிடைக்கப் போகுதுங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கப் போகுதுங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமா நல்லா இருக்கப் போறாங்க. சிலருக்கு முக்கிய பொறுப்புக்கள், பெரிய பொறுப்புக்கள் வந்து சேரப்போகுது. வேலையின்றி தவிக்கிறவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கப் போகுது. படித்தவர்களுக்கு படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்கப்ப போகுது. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள், மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்கா நடக்கப் போகுதுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் இந்த மாதம் அருமையா, சூப்பரா இருக்கப் போகுதுங்க. நல்லத நினைங்க. உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் நடக்கும். இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன், கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகள சாப்பிடுறவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே உண்மையான கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம, மனக்கவலை இல்லாம, நிம்மதியா, ஆழமா தூங்குறாங்களோ, அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்படேற்பட்ட கோடி கோடீஸ்வரன் ஆகக்கூடிய அருமையான யோகம் உங்களுக்கு இந்த தை மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவல, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இதுநாள் வரைக்கும் உங்களுடைய மனசிலிருந்த மனக்கவலைகள், சோகங்கள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாமல் போகப் போகுதுங்க. நீங்க சந்தோஷமான, ஆரோக்கியமான, அழகான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழப் போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைத்திருக்கப் போகுதுங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குதுன்னு அப்படின்னெல்லாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்க இருந்தாலும் ஒரு சிறிய தீபம் ஏத்தி வச்சு, அந்த தீப ஒளியில தெய்வங்கள் அருள் புரிஞ்சுகிட்டு இருக்கறாங்கன்னு நினைச்சு ஆழமா வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை மனதார நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்கும். குலம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்கள். எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லன்னு நீங்க சொல்லுவீங்க. தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுக்கிரகம், அருள் இருந்தா போதும். மற்ற கிரகங்களெல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல. அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கைய பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேர்ந்து உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி. இனிய வணக்கம், அன்பு நேயர்களே.